வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் ஆர்டிகல் வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இதுல நிறைய கதைகள் போட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சீசன் 1ல எபிசோடு 4 தான் இருக்கும். முதல்ல இந்த கதையோட பிளாட்டை பத்தி சொல்றேன். 5 ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா பார்ட்டி பண்றதுக்காக கோவாக்கு போயிருக்காங்க. கோவால ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எடுத்து தான் தங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அதுல ஒரு பொண்ணு மாடியில இருந்து விழுந்து இறந்து போயிடுறா. அந்த பொண்ணை யாராவது தள்ளி விட்டாங்களா இல்ல அவளே தான் குதிச்சு இறந்து போனாலா அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை கையில எடுத்து விசாரிக்கிறாரு. குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. யார் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னு நம்மளே யோசிக்க வச்சிருப்பாங்க. முடிஞ்சா நீங்க குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே கோவால இருக்க ஒரு பீச் ஹவுஸை நமக்கு காட்டுறாங்க. மாடியில இருக்க இடத்துல ஒரு 5 பசங்க இருக்காங்க. 5 பசங்க ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே மும்பைல ஐடி கம்பெனில வேலை பார்க்குற பசங்களா இருப்பாங்க. இந்த 5 பேர்ல 2 பேர் ஜோடி ஜோடியா இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் தான் சிங்கிளா இருப்பாரு. ஒரு ஜோடியோட பேரை சொல்றேன், நித்யா ரோகன் அப்படின்றது. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற அந்த சிங்கிள் பையன் பயங்கரமா ஃபீல் பண்றான். அந்த சிங்கிள் பையன் பேரு தீபக் அப்படின்றது. இவனுக்கு நித்யா மேல ஒரு கண்ணு இருக்கு போல, அதனால தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பால்கனி கிட்ட வந்து இவன் தம் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்க பாய் ஃப்ரெண்ட் ரோகன் இருக்கார்ல, நானும் தம் அடிக்க போறேன்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. இவருக்கு பெருசா அவங்க கூட சேர்ந்து ஆடுறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது போல. இப்ப வெளியே நின்னுட்டு இருக்க தீபக் கூட சேர்ந்த மாதிரி இவர் தம் அடிச்சிட்டு இருக்காரு. நித்யான்ற பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த ஜோடி கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப பாய் ஃப்ரெண்ட கூட்டு போலான்ற மாதிரி பால்கனி சைடு வந்துடுறாங்க. நீயோ வான்ற மாதிரி வேகமா ரோகனை கூட்டு போறாங்க. திரும்பி 4 பேருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தீபக் பார்த்துட்டு இருக்காரு. தீபக்கு குறிப்பா இந்த நித்யாவையே தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சோகமா இங்க இருந்து நடந்து போறாரு. இவங்க எல்லாம் ஜோடியா இருக்காங்க, நம்ம மட்டும் சிங்கிளா இருக்கோன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீட்டோட ஓனர்ஸ் கீழே தான் இருப்பாங்க. இவங்க மாடியில இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் எல்லாருமே படுக்க போலான்னு முடிவு பண்றாங்க. 2 ரூம் தான் இருக்கு. 2 ஜோடிங்க தனித்தனியா ரூம்குள்ள போயிடுறாங்க. இந்த சிங்கிள் பையன் வெளியே தான் படுத்துட்டு இருக்காரு. எல்லாருமே படுத்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா மாடியில இருந்து அந்த நித்யான்ற பொண்ணு பொத்துன்னு கீழே விழுறாங்க. இவங்க கீழே விழுற சவுண்ட் லைட்டா தான் கேட்டிருக்கோம். யாருமே இந்த சவுண்ட்ல முழிக்காம தான் இருக்காங்க. இப்ப காலையில சமயம் கீழே இருக்க ஓனர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, கதவை திறந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது இந்த பொண்ணை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு விழுந்து கிடக்குறா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பதட்டம் ஆகுறாங்க. ஒரு வயசான ஜோடி தான் இந்த இடத்துல ஓனர்ஸா இருப்பாங்க. இந்த பொண்ணோட கண்டிஷனை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஆம்புலன்ஸ்க்கு தகவலை கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி போலீஸ் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்ப பசங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே மும்பையை சேர்ந்தவங்கல, இப்ப கோவால இருக்காங்க. அதனால தான் பேரண்ட்ஸ் கிட்ட தகவலை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது ஜோடியில இருக்க பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. இப்ப அந்த பிரியாவும் சிங்கிள் பையனான தீபக் கிட்ட பேசுறாங்க. நீ தானே வெளியே படுத்துட்டு இருந்த, அவ அந்த இடத்துக்கு போகும்போது பாத்தியா, அவ குதிச்சிட்டாளா, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் நல்லா தூங்கிட்டேன், எதையும் கவனிக்கல அப்படின்ற மாதிரிலாம் இந்த தீபக் சொல்றாரு. பிரியாக்கு லைட்டா தீபக் மேலேயே டவுட் இருக்கு போல. இந்த பசங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அந்த பொண்ணு இறந்து போனதை பத்தி உங்களுக்கு தெரிய வந்துருது. இப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே வந்த போலீஸுங்க இருக்காங்கல்ல, டீடைல்லாம் இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணோட சிகரெட் ஒன்னும் கீழே விழுந்திருக்கும். செம்ம போதையில இருந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஹவுஸ் ஓனர் கிட்ட இவங்க விசாரிக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே நிறைய பேர் இந்த இடத்துக்கு பார்ட்டி பண்றதுக்காக வருவாங்க, அது மூலியமா எங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல, இந்த வாட்டி இப்படி ஆயிருச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுமே ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணலாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பசங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பசங்களோட டீடைல் எல்லாத்தையும் லேடி அசிஸ்டன்ட் ஆல்ரெடி விசாரிச்சு வச்சிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சார் 2 பேர் ஜோடி ஜோடியா இருந்திருக்காங்க, ஒரு பையன் மட்டும் சிங்கிளா இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பேரு டீடைல்னு எல்லாத்தையும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பசங்க கிட்டயும் விசாரணை பண்ணணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த நித்யாவோட பாய் ஃப்ரெண்ட் பேரு ரோகன் அப்படின்றதுல, அந்த ரோகன் கிட்ட இப்ப விசாரிக்கிறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. ஜாலியா நாங்க டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், காலையில கிளம்புறதுக்கு பிளான் வச்சிருந்தோம், எல்லாருமே இந்த டைம் படுக்க போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 2 ரூம் இருந்ததுல 2 ரூம்ல 2 ஜோடி படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. சிங்கிள் பையன் மட்டும் வெளியே படுத்திருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் ரோகன் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா சிங்கிள் பையன் கிட்ட கேக்குறாங்க. ஏறக்குறைய அவருமே இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே நடுவுல முழிக்கவே இல்ல, நாங்க பார்க்கவே இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. 2வது ஜோடியில பொண்ணோட பேரை மட்டும் சொல்லியிருப்பேன், பிரியான்ற மாதிரி. பையனோட பேரு சந்தீப் அப்படின்றது. மேல இருந்து கீழே விழுந்த சவுண்ட் கூட உங்களுக்கு கேட்கலன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி எங்களுக்கு கேட்கல, நாங்க எல்லாருமே கொஞ்சம் குடிச்சிருந்தோம், அதனால தான் நல்லா தூங்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கள யாராவது அந்த பொண்ணை தள்ளி விட்டுருப்பாங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா நித்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் இருப்பாரு, அதே மாதிரி அப்பா இருப்பாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் இங்க டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்தவங்க இன்ஸ்பெக்டரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க.
இன்ஸ்பெக்டர் சைடுல என்ன சொல்றாங்கன்னா இது ஆக்சிடென்டா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி ஆக்சிடென்டா இருக்கலாம்னு இவங்க சொல்றாங்கன்றதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அவ செம்ம போதையில இருந்திருக்கா, ஸ்மோக் பண்றதுக்காக வந்திருக்கா, அப்ப ஏடகடமா ஸ்லிப் ஆகி கூட மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த அண்ணனும் அப்பாவும் ஏத்துக்க மாட்டாங்க. அண்ணன் இருக்கார்ல, அந்த ரோகன் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. நித்யாவும் ரோகனும் லவ் பண்ணதை பத்தி வீட்டுக்கு தெரிய வந்திருக்கும். ரோகனும் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுற பையன், அவன் நல்ல பையன் இல்லன்ற மாதிரி இவங்க எச்சரிக்கை எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இருந்தாலுமே தங்கச்சி கேட்டிருக்க மாட்டா. அந்த ரோகனுக்கும் இவளுக்கும் சண்டை போயிருக்கலாம், அதனால ரோகன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் சொல்றாங்க. போலீஸுங்களால இதை அலட்சியப்படுத்த முடியல. சரி, இந்த ஆங்கிலையும் நாங்க யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ரோகனோட பாஸ்ட நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ரோகன் எந்த ரூம்ல இருக்கானோ அதே ரூம்ல தான் தீபக்கும் இருப்பாரு. ரோகன் அப்செட்டா இருக்கிறத பார்த்து தீபக் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆக்சுவலா ரோகனுக்கு சுத்தமா இப்பெல்லாம் நித்யாவை பிடிக்கிறது இல்ல. எப்ப பாரு மெசேஜ் பண்ணி ரொம்ப டாக்ஸிக்கா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. அதாவது அவங்க ரிலேஷன்ஷிப்லயே கொஞ்சம் பிரேக் மாதிரி ஏற்பட்டிருக்கும். அதனால நித்யா விட்டு விலகி போலான்ற மாதிரிலாம் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. கடைசி ஒரு மாசமா அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளேயே நிறைய பிரச்சனை எல்லாம் போச்சுன்ற மாதிரி அப்பாவும் அண்ணனும் சொல்றாங்க. இது மூலியமா இந்த லேடி அசிஸ்டன்ட் வேற மாதிரி நடந்திருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்குல்ல, அதை நினைச்சு சோகத்துல இருந்திருக்கலாம். அவங்களே மாடியில இருந்து குதிச்சு கூட தற்கொலை பண்ணிருக்கலாம். சடனா தோனி இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் உங்க மைண்டுக்குள்ள மட்டும் தான் வச்சிருக்காங்க. உங்க லவ்வுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருந்ததாமே, எதனால பிரச்சனை அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ரோகன் கிட்ட கேக்குறாரு. ரோகன் காரணத்தை சொல்றாரு. ரெண்டு பேருமே புடிச்சுதான் லவ் பண்ணிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கூடயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை விட்டு விலகலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நம்ம பிரிஞ்சிடலான்ற மாதிரி நேரடியாவே அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. இவர் வேலையில இருக்கும் போது அவங்களுமே கால்ல பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு ட்ரிப் மாதிரி போலான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ட்ரிப் ரொம்ப அவசியமா, இதுக்கப்புறம் நம்ம மீட்டே பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் இதுக்கு மட்டும் மாட்டேன்னு சொல்லாத, கடைசியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ட்ரிப்புக்கு போலாம், ஜாலியா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னால உறுதியா வரேன்னு சொல்ல முடியாது, நான் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அது போதும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. பிரியற மைண்ட் செட்ல இருக்க ரெண்டு பேர் தான் அந்த ட்ரிப்புக்கு வந்திருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்துருது இல்ல. அப்படி வந்தவங்க சண்டை போட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரி சந்தீப் கிட்டயும் பிரியா கிட்டயும் கேட்கிறாரு. சந்தீப் இருக்கார்ல, அந்த மாதிரிலாம் சண்டை எதுவுமே ஏற்படல, ரெண்டு பேருமே அன்பா தான் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா வேற ஏதோ நடந்திருக்கு போல, அதை பத்தி பிரியா யோசிக்கிறாங்க. என்ன இவன் அதை சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நித்யா ஜாலியா தான் டான்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ரோகன் அன்ஈசியா தான் இருந்திருப்பாரு. சட்டுன்னு அவங்க கிட்ட இருந்து வேலைக்கெல்லாம் போயிருப்பாரு. அதை இவன் சொல்லலையேன்ற மாதிரி தான் பிரியா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த ரோகன் இருக்காரு பாத்தீங்களா, தீபக் கிட்ட சண்டை போடுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே ரூம்குள்ள இருந்திருப்பாங்க, இவன் மட்டும் தான் வெளியே இருந்திருப்பான். இவனை பொறுத்த வரைக்கும் அவங்க மேல ஒரு கண் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவகிட்ட நைட்டு நேரம் நீ அப்ரோச் பண்ணிருக்க, அதுல ஏதாவது தகராறு ஏற்பட்டு ஏதாவது நடந்துருச்சா, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கோபமா கேட்கிறாரு. இப்ப விசாரணை எல்லாம் முடிஞ்சு சந்தீப்பையும் பிரியாவையும் அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் பிரியா இருக்காங்கல்ல, நீ எதுக்காக அதை பத்தி எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி சந்தீப் கிட்ட கேக்குறாங்க. அப்பதான் என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரோகன் பெருசா விருப்பப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. அதனால தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சட்டுன்னு நித்யா விட்டு வேலைக்கு போயிருப்பாரு. நித்யாவோட முகம் சோகமா மாறிடுது. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரீயா விடுன்ற மாதிரி சிக்னல்லயே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க தீபக் இருக்கார்ல, நம்ம வேணா டான்ஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கையை பிடிக்கிறதுக்கு வராது. எனக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன்ல போன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கணும், நீ எதுக்காக சொல்லல அப்படின்ற மாதிரி பிரியா கேக்குறாங்க. அவசரப்பட்டு நம்மளா எதுவும் சொல்ல வேணாம், நம்ம அமைதியா இருப்போன்ற மாதிரி சந்தீப் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல ரோகனும் தீபக்கும் சண்டை போட்டுக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ரோகன் தீபக்க பிளேம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காருல, இதனால தீபக் டென்ஷன் ஆயிடுறாரு. உனக்கும் அவளுக்கும் செட் ஆகல, அவ டாக்ஸிக்ன்ற மாதிரி நீ ஃபீல் பண்ண, நீயே கூட தான் மேல இருந்து தள்ளி விட்டுருக்கலாம், நான் தான் பண்ணணுமா, நீ கூட தான் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் இவரை சந்தேகப்படுற மாதிரி பேசினார்ல, அதனால தான் இவரு அவரை சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரால FB சாட் எல்லாம் பார்க்க முடியும்ல, அந்த மாதிரி சாட் எல்லாம் படிக்கிறாரு. அப்படி சாட்டை படிக்கும் போது தீபக்கு எப்ப பாரு இந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கான்னு தெரிய வருது. நித்யாக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல, ஆனா இவர் எப்ப பாரு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உனக்கு புரியாதா, நான் ரோகன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், எனக்கு மெசேஜ் பண்ணாதன்ற மாதிரி இவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே இவர் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. சோ இவனை லாக் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இத பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது போஸ்ட்மார்ட்டம் முடிச்ச டாக்டர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வருது. நீங்க நினைச்ச மாதிரி ஆக்சிடென்ட்டும் கிடையாது, தற்கொலையும் கிடையாது, என்ன பாக்குறதுக்காக உடனே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
டாக்டர் கண்டிப்பா இது கொலைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதை வச்சு கொலைன்னு சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க கழுத்தை பாருங்க, யாரோ கழுத்தை நெரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதாவது யாரோ கழுத்தை நெரிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் தள்ளி விட்டுருக்காங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. சோ இது மூலியமா கொலைன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, ஃபேமிலி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நியூஸ் மீடியாக்கு இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சிருது. கொலை நடந்திருக்கு, குற்றவாளியை போலீஸ் பிடிப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேட்டி மாதிரிலாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் நார்மலா விசாரிக்க கூடாது, இவங்களை ஸ்டேஷன்ல வச்சுதான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சம்பந்தப்பட்ட 4 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பிரியா கிட்ட சொல்லிட்டாரு. பிரியாவும் எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரோகன் விலகி போனதை பத்தியும், அதுக்கப்புறம் தீபக் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணதை பத்தியும், நித்யா கோவப்பட்டு விலகி போனாங்கல்ல அதை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அந்த வாட்டி விசாரிக்கும் போது நீங்க சொல்ல, இப்ப எதுக்காக சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. இதெல்லாம் சாதாரணமா நடந்த விஷயம், இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் சார், இப்ப கொலைன்ற மாதிரி நடந்தது இல்ல, அதனால தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. வேற ஏதாவது தெரிஞ்சா கூட சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களுமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 5 மணி இருக்கும், இவங்களுக்கு முழிப்பு வந்துருது. ஆளுங்க பேசுற மாதிரி சவுண்ட் கேட்டுதான் இவங்களுக்கு முழிப்பு வந்திருக்கும். நித்யா இருக்காங்கல்ல, சோஃபால உட்காந்துட்டு இருக்காங்க. தீபக்கும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியே பேசிக்கிட்டே அவங்கள கிஸ் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா நித்யா இருக்காங்கல்ல, இவரை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டியான்ற மாதிரி பால்கனிக்கு போய் நின்றுப்பாங்க. சார் இந்த விஷயத்தை தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் உள்ள போய் படுத்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. ரோகனே ட்ரிப்பை பத்தி யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அப்படி யோசிச்சவரு வேணான்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாரு. சந்தீப் தான் போலான்ற மாதிரி அவரோட மனசை மாத்திருப்பாரு. நீ எதுக்காக மனசை மாத்தினேன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. திரும்பி அவங்க சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையோன்றதுக்காக தான் மனசை மாத்தணுன்ற மாதிரி சந்தீப் சொல்லிட்டாரு. ரோகன் கிட்ட பேசுறதுக்காக சந்தீப் வராரு. மச்சான் கண்டிப்பா இந்த ட்ரிப்புக்கு வாடா, நீங்க திரும்பி சேரலனாலும் பரவாயில்ல, கடைசியா நம்ம எல்லாருமே ஜாலியா பார்ட்டி பண்ண மாதிரி இருக்கும், ப்ளீஸ் வான்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு கேக்குறாங்கல்ல, போலான்ற மாதிரி யோசிச்சுதான் ரோகன் போறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ரோகன் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப விசாரணையை முடிச்சுட்டு சந்தீப் இவருக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி ரோகன் கேக்குறாரு. அதாவது அவர் தானே வற்புறுத்தி வர சொன்னாரு, அதனால தான் இந்த மாதிரி கேட்கிறாரு போல. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த சந்திப்பு ரோகனை சம்மதிக்க வச்சிட்டார்ல, பிரியாவும் எதுக்காக வற்புறுத்தி எல்லாம் சம்மதிக்க வச்ச, இப்ப அவன் வரும்போது அங்க ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா நம்ம என்ன பண்றது, 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கல, நம்ம எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லடி, அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு, நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்ட்டி பண்ணா நல்லா இருக்கும், அதுக்காக தான் வர சொன்னன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ரோகனுக்கு பெருசா பார்ட்டிக்கு வரதுல விருப்பமே கிடையாது. அவங்களுக்கு பக்கத்துல கூட உட்கார மாட்டாரு, தள்ளி தான் உட்கார்றாரு. வேண்ட வெறுப்பா தான் ட்ரிப்புக்கு அவர் வந்தாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பிரசன்ட்ல போலீஸுங்க இருக்காங்கல்ல, தீபக் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அதாவது இவர் கிஸ் பண்ண ட்ரை பண்ணார்ல, அதை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏறக்குறைய ஒரு 5 மணி கிட்ட இவருக்கு முழிப்பு வந்திருக்கும். இவர் முழிச்சு பார்க்கும்போது நித்யா பக்கத்துல இருக்க சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவருமே நித்யாக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. அவங்க அப்செட்டா இருக்காங்கன்னு இவருக்கு புரியுது. இவர் அதுக்கேத்த மாதிரி பேசுறாரு. உனக்கு ரோகன் செட்டே ஆக மாட்டான், நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். அப்படியே பேசிக்கிட்டே அவங்களை கிஸ் பண்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்கான். அவங்க கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருக்காங்க. ஆனா சட்டுன்னு இவனை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா, உன்னை எனக்கு பிடிக்கலனா பிடிக்கலதான், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பால்கனி கிட்ட போய் நின்றுப்பாங்க. இவருமே திரும்பி போய் படுத்துடலாம் அப்படின்ற மாதிரி படுத்து தூங்க ஆரம்பிச்சிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி விசாரிக்கும் போது நைட்டு நான் முழிக்கவே இல்லைன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இப்ப எல்லாருமே மாத்தி சொல்றதுனால இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. நீ எதனால அமைதியா போய் படுத்திருக்கணும், நீ கோவப்பட்டிருக்கலாம், கோவப்பட்டு அவளோட கழுத்தை நெரிச்சிருக்கலாம், நீயே மேல இருந்து தள்ளி விட்டுருக்கலாம்னு சொல்லிட்டாரு. சார் சத்தியமா நான் அந்த மாதிரிலாம் பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ரோகன் ரூம்ல தான் இருந்தான்றது உங்களுக்கு தெரியுமா, ரோகனுமே வெளியே வந்தான்ற மாதிரி இவன் சொல்றான். ரோகனுக்குமே தள்ளி விடுறதுக்கு காரணம் இருக்கு, ஏன்னா இவளோட டாக்ஸிசிட்டியை அவனால தாங்கிக்க முடியல, அவன் கூட கோவத்துல தள்ளி விட்டுருக்கலாம், அவன் ரூமை விட்டு வெளியே வந்ததை நான் பார்த்தேன்ற மாதிரி இவன் சொல்றான். அவங்க பால்கனில நின்றுட்டு இருக்கும் போது ரோகன் அந்த இடத்துக்கு வராரு. அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் இவன் கவனிச்சிருப்பான். அதுக்கப்புறம் இவன் கண்ணை மூடி படுத்திருப்பான். இதை தான் நான் கவனிச்சேன்ற மாதிரி சொல்றான். அப்ப ரோகனுமே ரூமை விட்டு வெளியே வந்திருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப ரோகன் வீட்டுக்கு வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் அவளோட கழுத்தை பிடிச்சு தள்ளி இருக்க, இந்த விஷயத்தை இந்த தீபக் பார்த்திருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சரி இந்த தீபக் பொய் சொல்றான், நாளா வெளியே வரவே இல்லைன்ற மாதிரி சொல்றான். பொய் சொல்லாத, நீ வந்த தள்ளன அப்படின்ற மாதிரிலாம் தீபக் சொல்றான். அதுக்கு ரோகன் இருக்கார்ல, சார் நான் வெளியே வந்தது உண்மைதான், ஆனா நான் தள்ளலாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
வெளியே வந்தன்றதை இவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டார்ல, இத வர வைக்கிறதுக்காக தான் இப்படி மடக்கி இருப்பாங்க. வெளியே வரவே இல்லைன்னு முன்னாடி சொன்ன, இப்ப வெளியே வந்ததை ஒத்துக்கிட்ட, எதுக்காக வந்த ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். 4:30 மணி வாக்குல இவனுக்கு முழிப்பு வந்திருக்கும். பக்கத்துல நித்யா இருந்திருக்க மாட்டாங்க. நித்யா கொஞ்சம் அப்செட்டா இருந்ததுனால ஏதாவது பண்ணிக்க போறா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு பயமா இருக்கும். நித்யா எங்கன்ற மாதிரி தேடி பாக்குறாரு. அந்த சமயம் அவங்க பால்கனி ஏரியால இருந்திருக்க மாட்டாங்க. பால்கனி கிட்டயே இல்லனா எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயம் தீபக் நல்லா தூங்கிட்டு இருக்கான். தீபக் ஒரு பார்வை பாக்குறாரு. சரி பேசாம அவங்க ரூமுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கிறாரு. இப்ப அவங்க ரூம் கதவை தட்டுறாரு. சந்தீபம் கதவை திறந்து இந்த நேரத்துல எதுக்காகடா கதவை தட்டினன்ற மாதிரி கேக்குறாரு. இல்லடா நித்யா ரூம்ல இல்ல, இந்த இடத்துக்கு வந்தாலான்னு கேக்குறாரு. இந்த இடத்துக்குலாம் வரல, அவ ஸ்மோக் பண்றதுக்கு எங்கேயாவது போயிருப்பா, நீ போய் படுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறமும் இவருக்கு நிம்மதியா தூக்கம் வந்திருக்காது. புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே தான் இருந்திருப்பாரு. ஒரு 5 மணி வாக்குல, அதாவது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இவர் திரும்பி செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வராரு. அப்படி வெளியே வந்து பால்கனி கிட்ட பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அப்படி பார்க்கும் போது அவங்க பால்கனில ஸ்மோக் பண்ண மாதிரி தான் நின்னுட்டு இருக்காங்க. சரி பத்திரமா தான் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பி போயிருப்பாரு. இந்த வாட்டி வந்துட்டு போகும்போது தான் அந்த தீபக் பார்த்திருப்பான். நடுவுல ஒரு அரை மணி நேரம் மட்டும் நித்யா காணாம போயிருக்காங்க அப்படிதானேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இவன் சொல்றான். ஒருவேளை கீழே போயிருப்பாளா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இல்ல சார், அந்த லேடி லாக் பண்ணிடுவேன் ஏற்கனவே எங்க கிட்ட சொல்லிட்டாங்க, நைட் எல்லாம் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அப்படி லாக் பண்ண பட்சத்துல எப்படி அவ கீழே போயிருப்பா, கீழேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. சரி அந்த தாத்தா பாட்டி கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. எதுக்காக நைட்டு கீழே போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் நைட்டு நேரம் பசங்க சரக்கு வாங்குறன்ற மாதிரி அடிக்கடி போய்கிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு தொல்லையா இருக்கும், அதனால தான் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டா லாக் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் போக முடியாதுன்ற மாதிரி நாங்க சொல்லி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு 4:30 மணி வாக்குல யாராவது கீழே போயிருக்க வாய்ப்பு இருக்கான்னு போலீஸுங்க கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, காலையில நாங்க கதவை திறந்து வச்சாதான் உண்டு, அது வரைக்கும் பசங்க வெளியே போக முடியாது, அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 5 மணிக்கு வந்து பார்க்கும்போது நித்யா இருந்திருக்கா, 4:30 மணிக்கு வந்து பார்க்கும்போது நித்யா இல்ல, இது எப்படி பாசிபிள், நித்யா அப்ப அரை மணி நேரம் எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அந்த வீட்டை நம்மளும் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. 2 ரூம் இருக்கு, அதை தாண்டி ஆள் இருக்கு, இதை தாண்டி எங்கேயுமே போறதுக்கான வாய்ப்பு இல்ல, அப்ப எங்க தான் போயிருப்பான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த ரோகனை சந்தீப்போட ரூம் கதவை தட்டி விசாரணை பண்ணாரு பாத்தீங்களா, சந்தீப்போட ரூம்குள்ள தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, சந்தீப்போட ரூம்குள்ளேயும் இல்லனா எங்க தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லனா ரோகன் பொய் சொல்றானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ பொய் தானே சொல்றன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் நான் உண்மையை தான் சொல்றேன், பொய்லாம் சொல்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அவ வார் ரூம்லயும் இல்ல, ஆள்லயும் இல்லனா சந்தீப் ரூம்ல தான் இருந்திருக்கணும், ஆனா சந்தீப் ரூமுக்கு எதுக்காக அவ அந்த நேரத்துல போக போறா அப்படின்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. இத கேட்டுட்டு இருக்க ரோகன் இருக்கார்ல, சார் சந்தீப் ரூமுக்கு கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு, என்ன சொல்றன்ற மாதிரி போலீஸுங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்பதான் ரோகனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரோகனுக்கு நித்யா கூட ஆட பிடிக்காம பால்கனில தம் அடிக்கிறதுக்காக போனாரு பாத்தீங்களா, நித்யா கொஞ்சம் அப்செட்டா இருந்திருப்பாங்க. அந்த சமயம் இந்த பிரியா இருக்காங்கல்ல, சரக்கு ஏத்துட்டு வரதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க. அந்த கேப் வரைக்கும் நித்யா சந்தீப் கூட தான் டான்ஸ் பண்றாங்க. அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேருமே கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயத்தை எதர்ச்சியா திரும்பின இந்த ரோகன் பார்த்திருப்பாரு. என்ன இவங்க 2 பேர் கிஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிருப்பாரு. பிரியா வரும்போது இவங்க 2 பேருமே நார்மலா டான்ஸ் பண்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்தீப் பிரியா கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடி இருப்பாரு. அவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கிறதே எனக்கு அன்னைக்கு நைட்டு தான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ரோகன் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ரோகன் எதுக்காக இப்படி பண்ணன்னு சந்தீப்பை பார்த்து கேட்டார்ல, நீங்க 2 பேர் எதுக்காகடா கிஸ் பண்ணீங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு நாளாடா இந்த பழக்கம்லாம் போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பாரு. இப்பதான் அந்த விஷயத்தை தெளிவா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்ததா இவங்க 2 பேர்கிட்ட விசாரணை பண்ணுன்ற மாதிரி ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே ரூம்ல கொஞ்சம் பதட்டமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களை தான் விசாரணைக்காக இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வாங்கன்ற மாதிரி ஆளுங்க கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேருமே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கூட சேர்ந்து கார்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவனை மடக்கி மடக்கி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அந்த பொண்ணு 4:30 மணில இருந்து 5 மணி வரைக்கும் மிஸ் ஆயிருக்கா, வெளியே போறதுக்கான வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா உன் ரூம்ல தான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ரோகன் கதவை தட்டி விசாரிச்சாரு பாத்தீங்களா, அந்த சமயம் அவங்க சந்தீப்போட ரூம்ல தான் இருந்திருப்பாங்க. கதவுக்கு அந்த சைடுல தான் ஒளிஞ்சிருந்திருப்பாங்க. சந்தீப்பை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் நித்யா நின்றுப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்து தான் க்ளோஸான பழக்கம்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்பதான் நடந்த விஷயத்தை இவர் டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நைட்டு நேரம் நித்யாக்கு முழிப்பு வந்துருது. பக்கத்துல பாய் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. சந்தீப்போட ரூமுக்கு போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சைலண்டா எந்திரிச்சு
சந்தீப்போட ரூம்குள்ள வந்துடுறாங்க. சந்தீப் படுத்து தூங்கிட்டு இருக்காரு, பிரியாவும் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சந்தீப்பை கிஸ் பண்ணி எழுப்பி விடுறாங்க. சந்தீப்பும் பக்கத்துல பிரியா இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்லன்ற மாதிரி இவங்க கிஸ் பண்றாங்க. இவரும் போக போக கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்துதான் இந்த ரோகன் இருக்காருல, கதவை தட்டி இருப்பாரு. கதவை தட்டினவரு நித்யாவை பாத்தியான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லையே, நான் பார்க்கலன்ற மாதிரி இவருமே அந்த இடத்துல சமாளிச்சிருப்பாரு. நித்யா ஏதாவது பிரச்சனை ஆயிட போது, இங்க இருந்து போன்ற மாதிரி சந்தீப் சமாதானப்படுத்துறாரு. ஆனா நித்யா கேட்காம கிஸ் பண்ற மாதிரி நெருங்கிலாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சவுண்ட் கேட்கறதுல பிரியா முழிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ண ட்ரை பண்றத பாத்துடுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இதை கவனிச்ச நித்யா இருக்காங்கல்ல, உங்ககிட்ட நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லைன்னு வெளியே போயிடுறாங்க. அவ தப்பு இல்லைன்னா அப்ப நீ தான் அவகிட்ட அப்ரோச் பண்ணியா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் வர மாதிரி பிளான் இருந்தது, ஆனா நீ எல்லாரையும் அந்த பிளான்ல சேர்த்துக்கிட்ட, எல்லாரையும் சேர்த்ததுக்கு காரணம் இப்பதான் புரியுது, இவ கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் சேர்த்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. நான் சொல்றதை கேளு, என் தப்பு எதுவுமே இல்லைன்ற மாதிரி இவருமே சமாதானம் சொல்றாரு. என்னதான் இவர் காரணம்லாம் சொன்னாலும் பிரியாவால ஏத்துக்க முடியல. பிரியாக்கு பயங்கரமா நித்யா மேல கோவம் வருது. 4 வார்த்தை கேட்கணும்ன்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. இப்பதான் டைம் 5 இருக்கும். இந்த டைம் தான் தீபக்கு கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். அவங்களுமே தள்ளி விட்டுருப்பாங்க. இவங்க இப்ப போய் பேசலாம்னு நினைக்கும் போது ரோகன் வெளியே வராரு. ரோகன் வெளியே வரதுனால இவங்க இருக்காங்கல்ல, ஸ்கிரீன் துணிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப ரோகன்மே அவ எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. அவங்க பால்கனில தம் அடிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இருக்கதான் செய்யறான்ற மாதிரி இவரும் படுக்கிறதுக்காக உள்ள போயிடுறாரு. தீபக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். அவன் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒளிஞ்சிருக்க இடத்துல வெயிட் பண்றாங்க. இப்ப போனா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இவங்க வராங்க. வரவங்க சைடுல இருந்தே அவன் தூங்குறானா இல்லையான்றத பாக்குறாங்க. தீபக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இவங்க பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. நான் உன்னை ஃப்ரெண்டு மாதிரி பார்த்தேன், எனக்கு போய் எப்படி உன்னால இப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. நான் ஒன்னும் இந்த விஷயத்த பண்ணல, அவன் தான் என்ன முதல்ல கிஸ் பண்ணான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ரோகனுக்கு என் மேல ஈர்ப்பு குறைஞ்சுக்கிட்டே இருந்தது, அதனால தான் பிரேக்கப் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருந்தான். அதே மாதிரி தான் சந்தீப்போட நிலைமையும், உன் கூட ஈர்ப்பு அவனுக்கு குறைஞ்சிருச்சு, ஏன் கூட சேர்றதுக்கு முடிவு பண்ணியிருந்தான். இது என்னைக்குனாலும் உனக்கு தெரிய வர போற விஷயம் தான், இன்னைக்கே தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல சந்தீப் அப்படி கிடையாதுன்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. சந்தீப் அப்படிதான், நீ ட்ரிங்க் ஏத்துட்டு வரதுக்காக போனல, அப்ப கூட எனக்கு லிப்லாக்லாம் பண்ணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்கிற பிரியாக்கு பயங்கரமா கோவம் வருது. கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நித்யா சவுண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இவங்க மேல இருந்து கீழே தள்ளி விடுறாங்க. பொத்துன்னு இவங்க கீழே போய் விழுந்துடுறாங்க. பெருசா சவுண்ட் கேட்கல, அதனால இங்க இருக்க தீபக்கும் முழிக்கல, மத்தவங்களும் முழிக்கல. சவுண்ட் எதனால பெருசா கேட்கலன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க வயர்ல எல்லாம் அவங்க சிக்கிட்டு தான் கீழே போய் விழுந்திருப்பாங்க. அதனால ஃபோர்ஸா சவுண்ட் கேட்டிருக்காது. சவுண்ட் கேட்கல, நம்ம சைலண்டா நம்ம ரூமுக்கு போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப தீபக்கு தூங்குறாரான்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வேகமா ரூம் கிட்ட வந்துடுறாங்க. அவ சண்டை போட்டுட்டு வருவான்ற மாதிரி தான் சந்தீப்பை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வரவங்க ரொம்ப பயத்தோட இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் தள்ளி விட்டேன், அவ செத்து போயிட்டா, நான் வேணும்ட்டு இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் மறைக்கணும், இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. தீபக்கு பக்கம் கேஸை திருப்பி விட்டுட்டா நம்ம தப்பிச்சிடலாம் நினைச்சிருப்பாங்க. அவன் கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணா, நித்யா விலகி போனான்னு சொன்னா போலீஸ் தீபக்க சந்தேகப்படுவாங்கல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணிருப்பாங்க. எல்லாம் வேஸ்டா போயிருது. இவங்க இதுல மாட்டிக்கிறாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.